பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதம் 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் நானும் அப்படியே பேச விரும்புகிறேன். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் அதுதான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வேதனைப்பட்ட, நான் துன்பப்பட்ட வருஷங்களுக்கு சரியா என்னை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்றுதான் நாம் எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் துன்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது அவனுக்கு விருப்பமில்லாத காரியம். அவன் துன்பத்தோடு கூடவே வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சலிப்புகளை அவன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடும், அல்லாவிட்டால் சந்திக்கக்கூடும். ஆனால் வேதம் விதமாய் சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, அநேக நேரங்களிலே வேதமும் இதை நமக்கு கற்பித்து போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ யோசேப்பை குறித்து நாம் நன்றாய் அறிவோம். இந்த யோசேப்பிற்கு அவனுடைய சகோதரர்களால் தீங்கிழைக்கப்பட்டு, அவனுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அவன் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து, இதோ சோதரம் அரண்மனையிலே காவல் காக்கிறவருடைய வசத்திலே வைக்கப்பட்டு அங்கிருந்து தேவன் அவனை உயர்த்துகிறார். இப்படி தேவன் யோசேப்பை உயர்த்தின பொழுது அவன் என்ன செய்கிறான்? பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான். பார்வோனுடைய அந்த தேசத்திலே, எகிப்திலே வருகிற பஞ்சத்தை ஆண்டவர் இந்த பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் சொன்ன பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறான். அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி முடித்து அவன் என்ன செய்கிறான்? பார்வோனுடைய 2ஆம் ஸ்தானத்திலே அவன் அதிபதியாய் உயர்த்தப்படுகிறான். இப்படி பார்வோனுடைய ஸ்தானத்திலே அதிபதியாய் உயர்த்தப்பட்ட அந்த யோசேப்பு அந்த பார்வோனாலே சோதரம் ஒரு மனைவி அவனுக்கு கிடைக்கிறாள். அவன் அந்த திருமணமாகிறான். திருமணமாகி 2 குழந்தைகளை பெறுகிறான். குழந்தைகளை பெறும் பொழுது அவனுடைய மூத்த குழந்தைக்கு இவ்விதமாய் அவன் பெயரிடான் மனாசே என்று சொல்லி. மனாசே என்று சொன்னால் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அருமையானவர்களே, இங்கே யோசேப்பு சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் ஆண்டவர் மறக்கும்படி செய்தார். என் தகப்பன் குடும்பத்தையும் அவர் நினையாதபடி என் வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் அவர் முடிசூட்டி இருக்கிறார், அல்லாவிட்டால் மகிழ்ச்சியினால் நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எவ்வளவு ஒரு மகிமை! எந்த சகோதரர்கள் விற்று போட்டார்கள், இந்த சகோதரர்கள் என்னை அடிமையாக்கிவிட்டார்கள், இந்த அடிமை வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையை கொண்டு வந்திருக்கிறது, செய்யாத குற்றத்திற்கெல்லாம் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது என் தலை தப்புமா என்று சொல்லுகிற ஒரு நிலையிலேயும் நான் நிற்கிறேன் என்று எண்ணின நாட்கள் எல்லாம் யோசித்து யோசித்து நினைத்து வேதனைப்பட்டவன் இப்பொழுது பார்வோனுடைய 2ஆம் நிலை அதிகாரியாய் மாறின பொழுது அவன் வேதனைகள் அத்தனையும் கர்த்தர் மறக்கும்படி செய்து அவனை ஆளுகிறவனாய் மாற்றினபடியினாலே தான் அவனை விதமாய் சொல்லுகிறான், என் தகப்பன் குடும்பம் யாவையும் ஆண்டவர் மறக்கும்படி செய்தார். அவனுடைய வேதனைகள், அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தவைகள் எல்லாம் ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு மறந்து போகிறான். எகிப்திலே நன்றாய் வாழுகிறான். பாருங்கள், இந்த காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய போகிறார். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நீங்கள் கண்ணீரோடு கூட நின்ற நாட்களுக்கு, நீங்கள் வேதனையோடு கூட கடந்து வந்த நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். எனவே அந்த மகிழ்ச்சியின் கிருபை நமக்கு கிடைக்கும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா, மகிமையானவர் அல்லவா, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்குகிற எங்கள் ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட கடந்து வந்த நாட்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட தகப்பனே சூத்திரம் தங்களை ஆண்டவரே இந்த வாழ்க்கை மாறுமா, என்னுடைய நிலை மாறுமா என்று சொல்லி யோசித்த நாட்கள் இவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றி என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினால் இடை கட்டுவீராக, மகிழ்ச்சியினால் இடை கட்டுவீராக, மேன்மைகளை என் ஆண்டவர் கொடுப்பீராக. கிருபையாய் நடத்தும் மட்டும் நடத்தின கர்த்தர் இனியும் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.